வணக்கம் துபாய் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல கோனார்க் சூரிய கோவில் வரலாற பத்தி பார்க்கலாம். பூரி கோவில் தரிசனத்தை முடிச்சிட்டு அங்கிருந்து நேரா கோனார்க் சூரியன் கோவில் போக முடிவு செஞ்சோம். பூரியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த கோவில். ஒரிசா மாநிலம் பார்க்கவே ரொம்ப அழகாவும் இயற்கை எழில் கொஞ்சம் மாநிலமாகவே இருந்துச்சு. சில பகுதிகளை பார்க்கறப்ப நம் தமிழ்நாட்டை போலவே இருந்துச்சு. இங்க அதிக நதிகள் இருக்கிறதால விவசாயம் செழிப்பாக காணப்படுது. மேலும் இங்க அதிக மழை பெய்யும்னு சொல்றாங்க. வங்கக்கடலில் உருவாகிற முக்கியமான புயல்கள் பெரும்பாலும் இங்குதான் கரையை கடக்குமாம். இப்ப நம்ம இந்த கோனார்க் சூரிய கோவிலின் வரலாறை பற்றி விரிவா பார்ப்போம். ஒடிசா மாநிலத்தில் வங்காள விரிகுடா ஓரம் கோனார்க் என்னுமிடத்தில் சூரிய தேவனுக்காக கட்டப்பட்ட கோயில் இது. சிவப்பு மணற்கடல் கருப்பு கிரானைட் கற்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு ஐரோப்பிய மாலுமிகள் சூட்டிய பெயர் பிலாக் பகோடா, கருப்பு கோயில். 13ஆம் நூற்றாண்டில் 1236 முதல் 1264 வரை கங்க பேரரசன் நரசிம்மதேவரால் கட்டப்பட்டது. இந்த கோவில் கட்ட மொத்தம் 12 ஆண்டு பேரரசின் வருமானம் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்து சமய மரபுகளில் ஒன்றான சாவுர மதத்தில் சூரிய தேவன்தான் முக்கிய கடவுள் ஆவர். அதன் பேரிலேயே சூரிய தேவனுக்காக இந்த கோயில் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்குள்ள சிலைகள் மிகவும் பிரசித்தம். அத்தனையும் நுண்ணிய வேலைப்பாடு கொண்டவை. கடவுள்கள், நடனமாடும் மங்கையர்கள், குதிரைகள், யானைகள், சிங்கங்கள் சிற்பங்களாய் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு பாலியல் விளையாட்டுக்களை காட்டும் சிற்பங்களும் உண்டு. சாவுர சமயத்தில் சூரிய தேவன் சிருஷ்டி தேவனாக பார்க்கப்படுகிறார். அந்த அடிப்படையே பாலியல் விளையாட்டுக்களை காட்டும் சிற்பங்கள் உருவாக காரணம். கோயிலின் முன்பகுதியில் உள்ள நாத மந்திர மண்டபம் சிற்பங்கள் நிறைந்தது. இப்படி நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் கல்லில் நடப்பட்ட கலை நாற்றுக்களாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த கோவில் 7 குதிரைகள் கொண்ட தேர் வடிவில் அமைந்திருக்கிறது. வேதங்களில் வர்ணித்துள்ளபடி சூரியன் கிழக்கில் உதித்து வானில் சென்று 7 குதிரைகள் கொண்ட தேரில் இரு கையிலும் தாமரை மலருடன் நிற்க அருணன் தேரைச் செலுத்துகிறான். 7 குதிரைகளுக்கும் காயத்ரி, பிரஹதி, உஷினி, ஜகதி, திரிஷ்டுபா, அனுஷ்டுபா, பங்க்தி என பெயர். சூரியனுக்கு உஷா, பிரத்யுஷா என 2 மனைவிகள். இருவரும் இருட்டை நோக்கி அம்பெய்து விரட்டுவதைப் போல சிற்பம் காணப்படுகிறது. தேரின் 12 ஜோடி சக்கரங்களும் இந்து பஞ்சாங்கப்படி 12 மாதங்களை குறிக்கும். மாதத்தின் சுக்ல கிருஷ்ணபக்ஷங்களை குறிக்கும் வகையில் 2 சக்கரங்களும் உள்ளன. பிரதான கோவில் 229 அடி உயரம் கொண்ட கோவிலின் முக்கிய விமானம் 1837 வருடம் விழுந்துவிட்டது. மண்டபத்தில் ஜெகன்மோகனா எனப்படும் தரிசன அரங்கம் 128 அடி உயரம் கொண்டது. நடமந்திரா எனப்படும் நாட்டிய மண்டபம், போக மண்டபா எனப்படும் உண்ணும் மண்டபம் ஆகியவை இன்றும் உள்ளன. கோவிலின் மேல்கூரை கீழ்மட்டத்தில் உள்ளதை விட கலையம்சம் பொருந்தி உள்ளது. இங்கே துர்க்கை, மகிஷாசுரமர்த்தினி இருவரும் அசுரரை வதம் செய்யும் கோலத்திலும், விஷ்ணு ஜெகந்நாதர் உருவத்திலும், சிவன் சிதிலமடைந்த லிங்க உருவிலும் உள்ளனர். மற்ற தெய்வ உருவங்களும் கோவிலில் செதுக்கப்பட்டுள்ளன. விஷ்ணு, சிவன், கஜலட்சுமி, பார்வதி, கிருஷ்ணன், நரசிம்மர் மற்றைய தெய்வச் சிற்பங்களும் ஜெகன்மோகனாவில் இந்திரன், அக்னி, குபேரன், வருணன், ஆதித்யன் ஆகிய வேத வழிபாட்டுத் தெய்வங்களும் உள்ளன. பிரதான கோவிலை ஒட்டிச் சிறியனவாக மாயாதேவி, வைஷ்ணவி தேவி கோவில்கள் உள்ளன. கற்கோவில்கள் 3 வித கற்களினால் கட்டப்பட்டுள்ளன. கோண்டலை வகை கற்களினால் கட்டப்பட்டு கற்கள் ஒன்றோடொன்று சேர்க்கப்பட்ட விதம் தெரியாமல் இருப்பது கட்டடக்கலையின் நுணுக்கத்தை காண்பிக்கிறது. கோவில் சுவர்களில் விதவிதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சூரியனின் தேரோட்டி அருணனுக்காக கற்றூன் உள்ளது. ஒற்றை குளோரைட் கல்லில் செதுக்கப்பட்ட இந்த தூண் 33 அடி மற்றும் 8 அங்குலம் உயரமும் உள்ளது. கிழக்கில் பூரி ஜெகந்நாதர் கோவில் முன் இருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் இந்த அருணஸ்தம்பம் கொனார்க் கோவில் நுழைவாயிலிலிருந்து எடுத்து பூரி ஜெகந்நாதர் கோவில் சிங்க நுழைவாயிலில் மராத்திய பிரம்மச்சாரி கோஸ்வாமி அவர்களால் வைக்கப்பட்டது. கொனார்க் கோயில் கலிங்க கட்டடக்கலைக்கு பெயர் போனதாகும். இங்கு 100 அடி உயரமுள்ள தேரை குதிரைகள் இழுப்பது போல ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட சிலை உள்ளது. இது சூரிய கடவுளின் தேரை குறிக்கிறது. இங்கே இன்னும் 128 அடி உயரம் கொண்ட மக்களுக்கான அறை, நடன அறை, உணவருந்தும் அறைகள் உள்ளன. ஒரு பக்கத்துக்கு 12 சக்கரங்கள் வீதம்
இருபுறமும் 24 சக்கரங்கள் கொண்ட இந்த தேரை 7 குதிரைகள் இழுத்துச் செல்வது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 குதிரைகள் என்பது வாரத்தின் 7 நாட்களையும், 12 சக்கரம் என்பது வருடத்தின் 12 மாதங்களையும், மொத்தம் 24 சக்கரங்கள் என்பது 24 மணி நேரத்தை குறிக்கிறது. கோனார்க் கோயிலில் இருக்கும் சூரிய கடிகாரம் சரியான நேரத்தை கணித்து சொல்லும் என்று கூறுகிறார்கள். அது வடிவமைக்கப்பட்டிருக்கும் விதம் சூரிய ஒளியை தன்னுள் உள்வாங்கி சரியான நேரத்தை நிழல் காட்டுமாம். கொனார்க் கோயிலில் சூரிய கடவுளின் சிலை அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்ததாம். ஏனெனில் இக்கோயிலை காந்தத்தினால் கட்டினார்கள் என்ற புராணக் கதையும் உண்டு. அதற்கு ஏதும் சரியான சான்றுகள் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. 1909ஆம் ஆண்டு அகழ்வாய்வின் போது சூரிய கோயிலின் மேற்கு பகுதியில் மாயாதேவியின் கோயிலை கண்டுபிடித்தனர். இக்கோயில் சூரியனின் மனைவியான மாயாதேவிக்காக கட்டப்பட்டதாகும். இக்கோயில் சூரிய கோயிலை விடவே பழைமையானதாகும். இந்த கோவிலை 11ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோயில் சூரிய கடவுளுக்காக எழுப்பப்பட்டது என்றாலும் இக்கோயிலில் சூரிய கடவுளின் சிலை என்று எதுவும் இல்லை. அதற்கு காரணம், கோயிலை கட்டி முடிப்பதற்காக நரசிம்மதேவா கொடுத்த கால நேரம் கடந்ததால் 1200 வேலையாட்களின் உயிரை எடுத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது. காலாபகாத் 1508 ஒரிசாவின் மீது படையெடுத்த போது கொனார்க் கோயிலையும் சேர்த்து நிறைய இந்து கோயில்களை அழித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஜெகமோகன ஹால் மிகவும் உயரமாக இருப்பதால் அதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும் சந்திரபாகா மேளாவுக்கு பக்தர்கள் வந்து குவிகின்றனர். உடைய சுற்றுலாத்துறை ஆண்டுதோறும் இந்த கோவிலை பின்னணியாக வைத்து நடத்தும் கொனார்க் இசை நடன விழா மிக பிரபலம். கொனார்க் கோவில், பூரி ஜெகநாதர் கோவில், புவனேஸ்வர் லிங்கராஜா கோவில் ஆகிய மூன்றும் தங்க முக்கோணம் என போற்றப்படுகிறது. நரசிம்மதேவனால் கட்டப்பட்ட முழு கோயிலும் இப்போது இல்லை. கோயிலின் சில பகுதிகள் இடிந்து விட்டாலும் மிடுக்கு குறையவில்லை. சூரிய கோயிலில் உடைந்து விழுந்த சிற்பங்கள் உள்ளிட்ட முக்கிய பொருட்களை கோனார்க் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு சென்றால் அவற்றை காணலாம். இந்தியாவில் சூரிய தேவனுக்காக அமைக்கப்பட்டு எஞ்சி நிற்கும் கோயில் கோனார்க் சூரிய கோயில் மட்டுமே. சிறப்புக்குரிய இந்த கோயிலை யுனெஸ்கோ அமைப்பு உலகப் பண்பாட்டுச் சின்னமா 1984ஆம் ஆண்டில் அறிவித்தது. கோயிலை சீரமைக்கும் பணிகளும் நடந்து வருகின்றன. இங்கு நுழைவு கட்டணமாக இந்தியர்களுக்கு 40 ரூபாயும் வெளிநாட்டவருக்கு 600 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இந்திய 10 ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் கொனார்க் கோயிலின் படம் இடம்பெற்றிருப்பது இக்கோயிலின் பெருமையையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. கொனார்க் கோயில் அதன் கலை அழகு மற்றும் அதிசயத்தை ரசிப்பதற்காகவே வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டிய இடமாக கருதப்படுகிறது. இத்துடன் கோனார்க் சூரிய கோவில் பயணம் முடிவடைந்தது. இனி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.